ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆராதனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே டேஸ்டான தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது தேவையான மசாலா ஐட்டம் பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 3லேருந்து 4 லவங்கம், ஒரு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் ரொம்ப டீப்பாக வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்மளுக்கு கண்ணாடி பாதம் வந்தாலே போதுமானதாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. நல்லா நிறம் மாதிரி கண்ணாடி பாதம் வந்துருச்சு. இப்போது 3 தக்காளி கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3லேருந்து 4 பச்சை மிளகாவை நடுவில் கீறி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு 1/2 கைப்பிடி அளவு மல்லி இலையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த இடத்துல மல்லி இலை சேர்த்து வதக்கும் போது ரொம்பவே சாதம் நல்லா வாசமாக இருக்கும். அதனால தான் இப்போ சேர்த்து நம்ம வதக்கிக்கிறோம். நான் இந்த உலக்கில் தான் 2 உலக்கு அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். 2 உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதனால் அதே தண்ணியை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு அரிசியும் ஒன்றா சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு உப்பு, காரம் எல்லாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைமில் நெய் சேர்க்கும்போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது கேஸ் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் சாதம் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குன்னு. இந்த சாதத்துக்கு ஆனியன் ரைத்தாவும் அப்பளமும் நான் வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சிம்பிளாக இந்த சைட் டிஷ் வச்சு என்னோடய லஞ்சை முடிச்சுக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஆராதனாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்ற ரெசிபீஸும் பாருங்கள். தேங்க்யூ.